மேஷ ராசிக்கு அனுகூலமான தெய்வம் இது சாமி. அதாவது மேஷ ராசிக்கு 5ஆம் இடத்து வீட்டுக்குரிய கிரகம் வந்து சூரிய பகவானா வர்றார். ஏன்னா மேஷத்துக்கு 5ஆம் வீடு சிம்மம் அப்படின்ற இடம். அந்த வீட்டில் கிரகம் இருக்கா, எந்த கிரகத்தினால பார்க்கப்படுது, எந்த கிரகங்கள் சேர்ந்து இருக்கு, எந்த கிரகம் அதிக வலிமை கொண்டு அந்த இடத்தை பார்க்குது அப்படின்னு பார்த்துக்கிறது ஒரு விதம். அல்லது 5ஆம் இடத்துக்குரிய காரக கிரகமான அந்த சிம்மத்துக்கு அதிபதியான சூரியனின் அம்சமாக கொண்ட அந்த சிவபெருமானையே இவர்கள் அனுகூல தெய்வமாக வழிபாடு பண்ணுவது மிக மிக சிறப்பு. ராசியாதிபதி செவ்வாயா இருக்கிறதுனால, 5க்கு அதிபதி சூரியனா இருக்கிறதுனால, சிவபெருமானுடைய ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய முருகன் செவ்வாய்க்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை தொடர்ச்சியா போய் வழிபாடு பண்ண அது இவர்களுக்கு அனுகூல தெய்வமாக மாறி பலன் தரும். சாமி, வழிபாடு பண்ணும்போது ஏதாவது தீபத்தை வழிபாடு பண்ணணுமா, இல்லை வேற ஏதாவது சிறப்பு அம்சங்கள் சொல்லுங்க சாமி. ஒரு ராசிக்கு 5ஆம் இடங்கிற திரிகோண ராசி. இப்ப மேஷங்கிறது நெருப்பு ராசி, சிம்மங்கிறது அதற்கு 5ஆம் இடமா வரக்கூடிய ஒரு திரிகோண ராசி, அதுவும் நெருப்பு தத்துவம் கொண்ட ராசி. எனவே சிவபெருமானுடைய ஸ்தலத்துல, முருகப்பெருமானுடைய ஸ்தலத்துல போய் நல்லெண்ணெய் விளக்கு தீபம் ஏற்றி அதுல 4 தீபங்கள் சதுர்முக முருகனை நினைத்து 4 தீபங்கள் ஏற்றி அந்த சிவபெருமானை வழிபாடு செய்து வர வேண்டும். சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய முருகனையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணணும். இல்லை, இதுதான் முக்கியமான விஷயம். சிவஸ்தலத்தில் இருக்க முருகர். நிச்சயமா சாமி, நிச்சயம்.